ரெண்டு விஷயங்களை பேசினேன். ஆடைய பேசலாது இன்ஷா அல்லாஹ் நான் முடிந்த ஒரு குத்துபாவுக்கு வாரேன். 4 தலைப்புகள் பேசணும், நேரம் இல்ல, சொனங்கிட்டது. கண்ணியமானவர்களே, ஆடை பெண்களுக்கு மிக முக்கியமான விஷயம். அதுல ஒரு 3 விடயத்தை சொல்றேன்டா, ஒரு வார்த்தையில சொல்றேன். பெண்ணுடைய முடி இது அந்நிய ஆணுக்கு காட்டினா உலகத்துல மறுமையில் என்ன கிடைக்கும்? மேராஜுடைய பிரயாணத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில பெண்களை காட்டிக் கொடுக்கிறார்கள். யார் இந்த பெண்கள்? சொன்னார்கள், இந்த பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முடியை காட்டியவர்கள், அப்படியே இழுத்து தொங்க போடப்பட்டிருக்கின்றார்கள் நரகத்திலே. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க மனைவியை பார்த்து, நீங்க உள்ளுக்கு போங்க. கொலை செய்ய வர நேரத்துல 4-5 பேர் ஓடி வாராங்க. மனைவியை பார்த்து சொன்ன, மறைந்து கொள்ளுங்கள், பர்தாவை போட்டுக் கொள்ளுங்க. உன்னுடைய முடியை ஒரு அந்நியான் பார்ப்பதை விட எனக்கு உயிரை கொடுக்கிறது மிச்சம் லேசி. உம்மா மனைவியே, நாயிலா நீங்க உள்ள போங்க. உங்களோட முடி என்ற உயிரை விட உங்களோட மயிர் எனக்கு மதிப்பானதே. உங்களோட மயிர் ஒரு அந்நியான் கூட பார்க்க கூடாது என்ற உயிர் போகட்டும், நீங்க போங்க உள்ளுக்கு அனுப்பினாங்க. ஒரு பெண்ணுடைய முடி சகோதரர்களே, ஒரு பெண்ணுடைய வாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜித் நபவிக்கு ஒரு பெண்மணி வந்தா வாசம் வீசுது, அந்த பெண்ணை தடுத்து நிறுத்துங்கள். பனு இஸ்ராயீல் அழிவின் ஆரம்பம் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது வாசம் பூசி வந்தது, பஜாருக்கு போகும் பொழுது வாசம் பூசி போனா, வீட்டுல வெங்காய வாசம், வெளியில போனா உள்ள சென்டெல்லாம் மணக்குது. உலமாக்களுடைய ஃபத்வா எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், மனம் பூசின மகனை கூட தூக்கி கொண்டு பாதையில் செல்ல முடியாது. மனம் பூசின மகனை கூட மனைவிக்கு மனம் பூசலாம், கணவனுக்கு முன்னால் வேண்டிய மனத்தை பூசலாம். கண்ணியமானவர்களே, பாதையில் மனம் பூச முடியாது. அந்த ஒரு பெண்மணி அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மனம் பூசி அதை அந்நிய ஆண்கள் நுகர்ந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வாயால நேரடியாக சொன்னார்கள், சகோதரர்களே, அவள் ஒரு ஜானியா, விபச்சாரி இந்த வார்த்தையை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு விழிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்தது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஜாஹிலியா காலத்துல பெண்கள் கால் கொலுசுகளை போட்டுக்கொண்டு தட்டி தட்டி நடப்பாங்க. கால் கொலுசு சத்தம் அது கேட்குது, ஹேண்ட் போன் சத்தம் அல்ல, மிஸ் கோலுக்கு ஆன்சர் அல்ல, வார கோலுக்கு ஆன்சர் அல்ல. கண்ணியமானவர்களே, கால் கொலுசு சத்தம் ஜாஹிலியா காலத்துல ஹல்ஹால் என்று சொல்லுவாங்க. அதை போட்டுக்கொண்டே பாதையில கொஞ்சம் சத்தம் எடுத்தா அந்நிய ஆண்களுடைய பார்வை திரும்பும். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இதை தடை செய்கிறான். வலா யத்ரிபுன பிஅர்ஜுலிஹின்ன லியுலம மா யுக்ஃபீன மின் ஸீனத்திஹின்ன. பெண்களே, உங்களுடைய கால் கொலுசு சத்தம் வரும் வரைக்கும் பாதங்களை ஊண்டி தட்ட வேண்டாம். பாதத்தில் நிலத்திலே அந்நிய ஆண்களின் பார்வை அந்த சத்தத்தின் ஊடாக திரும்பி வாரது. அப்ப வாய்ஸ நைஸாக்கி கடையில பேசுறது, கோல்ல பேசுறது, ரேடியோக்கு கோல் கொடுக்கிறது, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை கேட்கிறது, பாட்ட விரும்புறது. சகோதரர்கள், கால் கொலுசு சத்தம் மறைக்கப்பட வேண்டும். சவுதி உலமாக்கள் இதை வைத்து தான் இன்று சொல்லுகின்றார்கள். நவீன கால உலமாக்களுடைய ஃபத்வா, அது காபுல் ஆலி, ஹீல் எடுத்துக்கொண்டு பெண்கள் பாதையில் செல்வது ஹராம். இது கால் கொலுசுக்கு சமன். தன்னுடைய அழகை எடுத்து காட்டுகிறது வெளியே, இதை வேண்டாம் என்கிறது. எனவே யோசித்து பாருங்கள், தன்னை முழுமையாக மறைப்பது. இன்னைக்கு பெண்கள் ஹிஜாப் என்ற பெயரில் உடுக்கிறாங்க, எம்ப்ராய்டிங், பட்டர்ஃபிளை அபாயா, ஸ்லிம் அபாயா. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது அபாயா அல்ல, இது ஹிஜாப் அல்ல, இது பாவிகளின் ஆடை, நரகவாதிகளின் ஆடை. ஆடை இஸ்லாத்திலே முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். நடக்கும் பொழுது அவர்கள் நடப்பது போன்றிருக்க கூடாது, ஆடை நடப்பது போன்றிருக்க வேண்டும். சுத்தமாக தன்னை மறைத்துக் கொள்வதுதான் மிகச்சிறந்த முறையான ஆடை. அதை தவறிய துருக்கிய பெண்களுக்கு என்ன நடந்தது? அதை தவறிய எகிப்திய பெண்கள் முகத்தை கலட்டி வீசினா, நூரானி குதா ஷாரானி என்ற பெண்மணி 1919 கண்ணியமானவர்களே, எகிப்திலே எல்லா பாவங்களும் மணி மாலை உகர்ந்தது போல முழு பாவங்களும் கொட்டியது எகிப்தில். அதுக்கு பின்னால்தான் 2010 இஸ்லாமிய ஆட்சி வந்து கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சத்தம் வந்தது. 1919 அந்த பெண்கள் போட்ட வலையிலே ஆண்கள் விழுந்ததன் விபரீதம். அவர்கள் தான் திரையை கலட்டி வீசி நமக்கு சுதந்திரம் தேவை என்பதாக மைதான இஸ்மாயிலை மைதானை தஹ்ரீராக சுதந்திர சதுக்கமாக மாற்றினார்கள். எனவே பெண்களுடைய ஆடை மிக முக்கியமானது, பெண்களுடைய பிரயாணம் மிக முக்கியமானது. இந்த 4 ஒன்று தவறுனாவே பிரச்சனை.